எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவனுக்கு போலிங் கொடுத்தது. 2 ஓவர் ரொம்ப அதிகமான ஸ்கோர் போனதுக்கப்புறம் அடுத்த ஓவருக்கு ஏதாவது டிஸ்கஷன் இருந்துச்சா இல்லை முன்கூட்டியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா இதான் போலிங் ஆர்டர்னு? இல்லை அதெல்லாம் பண்ணல, திடீர்னு ஏற்பட்டது தான் அந்த அவினாஷோட போலிங்கு. அண்ணன் போடுவார்னு ஒரு நம்பிக்கை, அவர் கம்பேக் கொடுப்பாரு. இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேயர்ஸில் சொல்லிக்கப்படியாக யாருமே ரன் கொடுக்கல. ஒருத்தர் 12, 13 அது மாதிரி தான் ஒரு 3 பிளேயர் தான் அபவுட் 10 அடித்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லை. ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது, நிறைய பேர் எதிர்பார்த்தது பெரிய ஸ்கோரு உங்கள் டீமுக்கு எதிர்பார்த்தாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. இல்லை ஆப்போசிட் டீம் வந்து 70 80 சேஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. நாங்கள் அதை விட ஒரு 100 ரன்னு அடிக்கணும் அந்த ஏமில் தான் இறங்குனது. ஆனால் ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. நிச்சயமா இது வந்து எதிர்பார்க்காத ஒரு ஸ்கோர் தான். பட் அதே போல எதிர்பார்க்காத வெற்றியும் தான் இங்கே வந்த பார்வையாளருக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ இதே கேம் அடுத்த முறை கொண்டு வந்தா நீங்கள் மறுபடியும் உள்ளே போவீங்களான்னு தெரியாது. பட் உங்களோட ஸ்ட்ராங்கே பேட்டிங் தான். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணால் அடுத்தடுத்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறலாம். இல்லை நீங்கள் 2 தடவை மணி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா, அடுத்த தடவை சேஸ் கேல் கிட்ட கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. என்னங்க 6 பேரே கொண்டு வந்தே கொடுக்க சொல்றேங்க. என்னங்க இதுல என்னங்க இருக்குது? உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நாங்க யாரை வேணுமோ கூட்டு வந்து விருது கொடுக்கலாம். எனிவே அடுத்த மேட்ச் அப்ப வெற்றி உறுதின்னு சொல்லிட்டீங்க. அடுத்த மேட்ச் யாரு? மணி அடுத்த மேட்ச் வெற்றி உறுதி. சேர் கேர்ள்ஸும் உங்களுக்கு வந்து விருது கொடுப்பாங்க உறுதி. உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சாம்பா? 6 பேருமா? ஓகே, 6 விருது வாங்குங்க. அப்போ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பவுண்டரி கொஞ்சம் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கிற நிலைமையில அடுத்து அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் வந்துருக்குது. ஸோ போன மேட்ச் தரமாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்மே வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் வர்சஸ் டீம் ஜோன், இவங்க 2 பேருக்கிட்டே தான் வந்து மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஆஹா, நோ பால் கொடுத்துட்டேன். லெக்கம் பேர் டேரெக்டாகவே, ஏன்னா ஹைட்டு போட்ட ஹைட் அப்படி. ஸோ அதனாலே வந்து நோ பால் கொடுத்துருக்குறாங்க. என்ன குரல் கம்மியாயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க, போக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் தொண்டை வலி, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் ஒரு சிலருக்கு இதான் நல்லா இருக்குல்ல, அப்பாடா கத்தாமல் இருப்பான்டா கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓ சீரியஸ்லி நல்ல ஷாட் பா. பட் ஆனால் பால் டிராவல் ஆகலை. காரணம் வந்து பீச் மண், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பீச்சில் ஆடிட்டு பீச் மண்ணெலாம் எடுக்க சொல்லக்கூடாது. அதுக்காக சீரியஸ்லி நல்ல ஷாட்டு. கவர் திசையில் அழகான ஒரு கேப் ஷாட், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு பாலையும் இப்படி ஷாட் அடிக்க முடியுமா அப்படின்னு நல்லா இருந்துச்சு. என்னண்ணே வெளியே பார்த்தேன், போகல, என்னோட பேட்டிங் பார்க்கணுன்றதுக்காகவே. தம்பி ஏஜாஸ், தம்பி இன்னைக்கு பாசக்கார அடிப்பானா? அடிச்சாரு. பவுண்டரியா? பவுண்டரி தான். எஸ் பவுண்டரி. பவுண்டரி அடிச்சிட்டாரு. அண்ணனுக்காக ஒரு பவுண்டரி. சிம்பு ரசிகர். படம் ஓடுதோ ஓடலையோ அந்த காலகட்டத்திலே சிம்புக்கு ரசிகரா இருந்த ஒரே ரசிகன். சிம்பு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இது போல ரசிகர்லாம் கிடைச்சதுக்கு. இப்போ இவரோட பேட்டிங்ல யார ரசிகரா மாற போறான்னு பாப்போம். முதல் ஓவர் முடியல 18 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்கப்பா. நல்லா ஸ்டார்ட். சீரியஸ்லி இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் இன்னும் எங்கேயோ போகும் போலையே. என்னடா இது, செம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்க. ஓவர் வாரியருக்கு இந்த ஓவர் மிகப்பெரிய ஒரு கம்பேக் தேவை. ஏன்னா முதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா 18 அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்போ இந்த ஓவர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஓவராக அமையணும். பட் ஆனால் அதுக்கு கோவலம் டீம் விடுவாங்களா? பொறுமசாமி ஃபீல்டு ரன்னிங்கில் இருக்கிறாங்க. தூக்கி கொடுத்தாரு கீப்பர் கிட்ட. அவ்வளவுதான், தேடிட்டு இருந்த கம்பேக் அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பவர் வாரியர்ஸ் முகத்துல ஒரு சிரிப்பு. எஸ் இருக்காதா பின்ன, ஏன்னா விக்கெட் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் கோலம் டீம். தீபக் இறங்குறாரு ஜோடியா.
அடுத்த புதிய பேட்டரா தீபக் உள்ள வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாலே வந்து மேன் வித் கோல்டன் ஆர்ம்ன்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் விக்கெட்டையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நல்ல லென்த் சீரியஸ்லி. பட் ஆனால் அங்கிட்ட ஏஜாசனை வந்து கொஞ்சம் என்னடா நல்ல பாலை விட்டுட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் காமிச்சாரு. எஸ், அவரோட பசி தெரியுது, எல்லா பாலையும் அடிக்கணும் அப்படின்றது. ஹி இஸ் ஹங்கர் ஆன் ஹிஸ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்போம் ரெண்டாவது பால். நோ பால் கொடுத்துறான். பால் நோ பால் கிடைச்சிருக்கு. நோ பால் அண்ட் தட் இஸ் a free hit. சோ bowling சேஞ்ச் பண்ணனும் அப்படினு சொல்லி சொல்லிட்டாங்க. இமிடியேட் ஆக்ஷன் அது. அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. யா ஓகே, ரிவ்யூ கேட்டிருக்காங்களா? யா ஓகே, bowling டீம்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் செக் பண்ணுங்க. டொக் 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 போடுப்பா. அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூல வந்து நோ பால் அப்படின்றது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதனால வேற வழி இல்லை. ஸோ இங்கே பவுலிங் சேஞ்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்ட் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்கு அப்புறம் கிளியரன்ஸ் ஆனதுனால ஸோ கண்டிப்பாக அந்த பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஓவரை போகிறதுக்கு அடுத்து அப்படியே புதிய பவுலர் உள்ள வந்திருக்காரு. ஸ்லோவர் பால் மறுபடியும் பீட்டனாரா அண்ணன். ஸ்லோ டெலிவரி. அண்ணா ரெண்டாவது முறையான அதே லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா தீபக் ப்ரோ வந்து இந்த மாதிரி ரெண்டாவது பால் வந்து விடுறாரு. கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் வேணும் கம்பேக் கொடுக்க. சரியா மறுபடியும் படவில்லை. மிட் விக்கெட்ல அடிக்கணும் முயற்சி பண்ணி ஒரு அடி சுத்து ஒன்று விட்டாரு. பட் ஆனால் வந்து அதை ஜஸ்ட் ஒரு எட்ஜ் மட்டுமே பட்டு நோ எண்டு மூலமா அப்படியே கீழே பால் சுத்திட்டு வந்துச்சு. ஸோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இங்கே ஸ்ட்ரைக் வந்திருக்கிறது ஏஜாஸ் அண்ணன். இறங்கி வந்து அடிக்கணும் பண்ணாருப்பா, ஆனால் முடியலை. ஏன்னா பால் தள்ளி போன காரணம் அது நாங்கள் ஒய்டுன்னு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒய்டு கொடுத்துருக்குறாங்க. அப் ஸ்டம்ப் தள்ளி ரொம்ப தள்ளி போன காரணத்தினால அது ஒரு ஒய்டு. தரையோட தரையா பிளாட்டா அடிக்கப்பட்டிருக்குது. ஸோ மிட் விக்கெட்ல ஆள் இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒன் சிங்கிள் தான் வரும். சிங்கிள் மட்டும் தான் இப்போதைக்கு. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஓகே, நல்ல விஷயம் தான். பட் ஆனால் ப்ரெஷர் ஆகக்கூடாது. ப்ரெஷர் ஆனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ஸே வந்து தப்பான ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. திரும்ப ஸ்லோவர் பால் ஹைட்டா போயிருக்கு. ஹைட் பொசிஷன்ல இல்லப்பா, பொசிஷன்ல இல்ல. பால் ஸ்கைல 4 நிமிஷம் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் லேண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக ஆனதுனால முக்கியமாக ஃபீல்டருமே வந்து பொசிஷன்ல இல்லை. பால் கீழே வந்த மாதிரி இருந்தால் பட் ஆனால் பால் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சு. ஸோ ட்ராப் கேட்ச். அந்த ட்ராப் கேட்ச் மூலமாக வந்து ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து ஓவர் முடிஞ்சிருக்குது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட் லாஸ். teacher.
தக்கிட 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 தோம். 2 ஓவர் முடிவில் 24 ரன் ஆன் போர்டு ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஸோ அடுத்த 3 ஓவரில் எப்படியாவது 50 ரன் புஷ் பண்ணி ஆகணும் டீம் ஜோனு. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் ஆகும். டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஆஃப் சைடுல ஒரு 6 இருக்கு, 6 இருக்கு. அப்படியா? இல்ல ஸ்கொயர் லெக்ல ஒரு 6 இருக்கு சொல்றான். பிரமாதமா விளையாட போல. இந்த ஓவர்ல வேற ஏதோ நடக்க போதும்னு தோணுது. பார்க்கலாம். அதெல்லாம் நடக்காது. சிம்பு ரசிகன் என் தம்பி சொன்ன போச்சா பவுண்டரியா? நல்ல ஷாட்ரா பால் பார்த்து அடிச்சிருக்காரு. பெரிய பிளஸ். பவுலரை நல்லா வெல்கம் பண்ணியிருக்காரு. பவுண்டரி. ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. ரன் அவுட். ஆஹா கையில குடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். சீரியஸ்லி பண்ணிட்டாரு. ஒரு முக்கியமான விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அண்ணே கையில குடுத்தா அதை விடுங்கண்ணே. கையில கொடுத்தா உண்மையிலே இங்க ஒரு விக்கெட்னே. கரெக்ட் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆனா பை லக் டீம் ஜோனுக்கு விக்கெட் விழுகாம ஃபர்ஸ்ட் நிமிஷம் தப்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அடுத்த பால். இதுதாங்க எதிர்பார்த்தாரு. தூக்கி அடிச்சிட்டாரு. ஓட்டது ரொம்ப 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 ஸ்லோ பால். தொடர்ந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பாலோட 6. ரொம்ப பொறுமையா போட்டாருப்பா. ரொம்ப பொறுமையான ஒரு பால். சரியான ஷாட்ரா ஃபைன் லெக்ல. அடி தீபக் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பவுண்டரிக்காக. அவ்வளவுதான் வந்துருச்சுல அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்க ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் வேணாம். கொஞ்சம் கரெக்டாக தான் கொடுப்பாங்க அம்பையர்ஸ் எல்லாருமே. ஸோ பிளேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கங்க. அதோட வந்து பவுலர்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்க. டவுன் த லெக் மறுபடியும் ஏன் அப்படின்ற மாதிரி டவுன் த லெக் போடப்பட்ட அதனால வைடு அண்ட் ஃப்ரீ ஹிட் வேற கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த ஒரு பால் கொஞ்சம் டீசெண்டாக போட்டு ஃப்ரீ ஹிட்ல அடி வாங்காம கொஞ்சம் தப்பிக்கணும். ஆனால் அதுக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டீம் ஜோன். ஷார்ட்டிஷ் பாலே பட் ஆனால் சரியா பண்ணல. எட்ஜில் தான் பட்டிருக்கு. டாப் எட்ஜ் பட் சேஃப். நோ மேன்ஸ் லேண்டு. பட் இருந்தாலுமே வந்து ரன் அவுட் மட்டும் தான் அந்த பால்ல. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். டபுள்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இதாகுதேப்பா. ஓகே டீசெண்டான ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். பட் இருந்தாலுமே வந்து இங்கிட்டு அண்ணே ஸ்ட்ரைக் எடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் 2. லோ ஃபுல் டாஸ் அண்ணன் மிஸ் பண்ணிருக்காரு. வேகமா போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் டீப்ல அங்க ஆள் இருக்கிறாங்க. ஸோ 2 ரன்னு. போக பவுண்டரிஸோட ஸ்கோரிங் கம்மியாகிட்டு இருக்குது. இருந்தாலும் ரன்னிங்கில் ஓகேவா இருக்கிறாங்க. அதனாலே வந்து ஸ்கோர் போர்ட் மூவிங்கில் இருக்கும். பட் ஸ்டில் தே நீட் அ பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் பால் இந்த ஓவரில். ஃபுல் டாஸ் ஒன் ஸ்டெப் முன்னாடி போட்டு அட்ரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு அடி. லாங் ஆன் தலை மேல 6 அண்ட் 6ஓட ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிவில் 47 ரன்.
மூணு ஓவர் முடிவுல 47. இறங்கி வந்து டவுன் ட்ராக்ல என்ன ஷாட் ஷாட்ரா வாவ் இறங்கி வந்து பால Beautiful பாத்து அடிச்சிருக்காரு. பாலே மறுபடியும் வெல்கம் பண்ணி இருக்காரு. சரியான ஷாட் இந்த ட்ராக்ல லாங் ஆன் தலைமையில 6. ஷார்டர்ல இருந்து சரியா படல, சரியா படல பட் இருந்தாலும் லாங் ஆன்ல இருந்து டீப் இன்டு கிடைக்க ஃபீல்டர் ஓடி போய் பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. பட் ஆனா இல்ல, ஜஸ்ட் டைமிங் மட்டும் தான். ஆமா, டிராவல் ஆகல. ஒரு ரன் தீபக் 2 ரன் ஓடல. அப்ப இந்த பால் 6 எதிர்பார்க்கறாரு. ஷாட் ஹைட் அடிச்சாரு. கேட்சா ஐபிஎல் நோ மேன்ஸ் லேண்ட் ரெண்டாவது ரன் புஷ் பண்றாங்க ஏஜாசனா. பட் ஆனா வந்து தீபக் ப்ரோ வந்து டெனி பண்ணிட்டாரு, வேணா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் 1 ரன் நோ மேன்ஸ் லேண்டால அங்க வந்து மறுபடியும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ரொம்ப ஹைட் மட்டும் தான் ஏறுதே தவிர பால் வந்து இப்போதைக்கு அப்பப்பதான் டிஸ்டன்ஸ்ல போகுது. ஓ பெட்டர் பால் லென்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை பால் வந்து கொஞ்சம் முள்ள ஃபுல்லர் லென்த் தான் ஸ்லாட்ல போட்டுட்டு இருந்தாரு. இப்போ பால் வந்து லென்த்ல போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் பை த பவுலர். நல்ல பால்ரா சீரியஸ்லி, நல்ல பால் பா. ஸ்கொயர் லெக்ல சுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அப்படின்னா பால் சுத்தாம மாட்டல அப்படின்றதா உண்மை. அகைன் ஒரு டாட் பால். ஸோ பேக் டு பேக்கா 2 டாட் பால் வந்திருக்குது. ஏதாவது ஒன்று நடக்குமா இந்த ஓவர்ல? எட்ஜஸ் ஏதாவது பாசிபிள் பார்ப்பாங்களா ஓவர் வாரியர்ஸ்? ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல கிண்டி விட்டுருக்காரா. 6 எக்ஸ்ட்ரா கவர்ல என்ன ஷாட் வா. நாலு ஓவர் முடிவுல 61 ரன் ஆன் போர்டு. ஒரு விக்கெட் இழப்புக்கு. அதேதானே. ஏஜாஸ் 26 அடிச்சிருக்காரு. 2 6 2 4 உட்பட. ஸோ மாற்றி மாற்றி எனக்குள்ள டீசெண்டாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பவுண்டரி ரொட்டேஷனுமே வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கடைசி ஓவர் முடிஞ்ச அளவுக்கு புல் பேக் பண்ணணும் பவர் வாரியர்ஸ். இல்லாட்டி இந்த ஸ்கோர் இன்னும் வந்து பெரிய டார்கெட்டாக வந்து உங்களுக்கு மாறிடும். கண்டிப்பாக வந்து டாட் பால் அண்ட் விக்கெட் எடுத்து ஆளுன்ற கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. 19 ரன் அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் எதிர்பார்ப்போட இருக்காரு. பார்க்கலாம் இந்த ஓவரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு புல் பேக் பண்ணுவாங்களா பவர் வாரியர்ஸ். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நாங்கள் புஷ் பண்ண தான் வந்திருக்கோம். ஸ்கோர் போட பவுண்டரிஸ் தான் எங்கள் வேலைன்னு சொல்லிட்டு பவுண்டரிஸ் ரொட்டேட் பண்ணுவாங்களா டீம் ஜோன் பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் பால் ஸ்டார்ட் 2 என்று தான் பட்டிருப்பா, சரியா படல. ஸோ ஜஸ்ட் நாங்கள் டீப்பில் ஆள் இருக்கிறாங்க. அண்ட் 1 ரன் நானே பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஜாசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் சிங்கிள் ஆன் த டீப் ஸ்கொயர் லெக். அது போக வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கொயர் லெக்கில் ஒருத்தர் போக ஸ்ட்ரெயிட்டிஷாக ஒருத்தர் நிப்பாட்டியிருக்காங்க. சமபால் சீரியஸ்லி யாகிங் லென்த்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தார் போலயே. பட் சூப்பர் பால். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் திங் அப்படின்றத வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்பாராத நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல பால் வந்து பவுலர் கிட்டேருந்து வரலாம். இந்த பால் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பால் போன பால் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் டவுன் த லெக் போடப்பட்ட காரணத்தினால அது ஒரு ஒய்டு. ஒய்டுக்கு அப்புறம் வந்து அடுத்த பால் ரீபாலு. மறுபடியும் அதே மாதிரி தான்ப்பா, எஜ்ஜில் தான்ப்பா பட்டிருக்குது. இப்போதைக்கு பெரிய பவுண்டரிஸ் எதுவும் இப்போ வரைக்கும் வரல, கொஞ்சம் அமைதியாக போய்கிட்டு இருக்குது.
ஸோ ஃபார் பவுலிங் டீம் சைடு கொஞ்சம் சாதகமாக போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் டீம் ஜோனுக்கு தேவையான பவுண்டரிஸ் இன்னும் வரல. ஷார்ட்டிஷ் பாலே, பட் தப்பான லைன்ல பாடி லைன்ல அக்ராஸ்ல போட்டீங்கன்னா ஏஜஸ் சும்மாலாம் விட மாட்டாரு. பவுண்டரி ஃபைன் லெக்ல ஆள் இல்லா திசையில பால் அப்படியே போயிடுச்சு. மூணு பால் இருக்கு. ஆஹா, சரியா படலையப்பா. மறுபடியும் அடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க, பட் ஆனால் பால் மாட்டலாண்டது. ஒரு ஒயிடு சைடில் போடப்பட்ட ஒரு காரணத்தினால. ஸோ ஒயிட் +1 அங்க. ஸ்ட்ரைக்கர் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. தீபங்கன் அப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுண்டரிஸ் தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக. பவர் வாரியர்ஸ்க்கு ஒரு விக்கெட் இந்த ஓவரில் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ஷாட், அதுக்கு நான் கொடுத்தா தானே அப்படின்ற மாதிரி ஒரு அடி. ஸ்கொயர் லெக்ல செம்மையான ஒரு ஷாட், 6. பவுண்டரிஸ் கொஞ்சம் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கிற நிலைமையில அடுத்த பால் ஸ்கொயர் லெக்ல 6 பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்டா போயிருக்குது. ஸ்ட்ரைட்டிஷா ஒருத்தர் இருக்காரு. சூப்பர் கேட்ச் எடுத்துட்டாராப்பா. யா, ஃபைனலி டேக்கன். அண்ட் அது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பே வந்து பிரேக் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் கேட்ச் அங்க லாங்ல. சீரியஸ்லி நல்ல கேட்ச். அதேதானே 5 ஓவர் முடிவுல 76 ரன் அடிச்சிருக்காங்க டீம் ஜோன். 77 டார்கெட் ஃபார் பவர் வாரியர்ஸ். எஸ், ஒரு ஹியூஜ் டார்கெட். 77 அடிச்சால் வெற்றி அப்படிங்கறத தொடங்கணும். ஸோ பவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் அணியினர். ஸோ ஏஜாஸ் 33, தீபக் 24 ஒரு சிறப்பான இன்னிங்ஸை கொடுத்திருக்காங்க டீம் ஜோனுக்காக. DJ Remix.
Remix King. பாஸ் பண்ணுங்க அம்பையர்ஸ், பாஸ் பண்ணுங்க. டீம் ஜோன் முதல் இன்னிங்ஸில் 76 அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கோரில் முடிச்சிருக்காங்க. கரெக்டாப்பா? ஆமாம், ரைட் ஐயா. ஸ்கோரர் ஐயா 77 தானே டார்கெட். அவர் வாரியர்ஸ் முள்ளிப்பாக்கம் டீமுக்கு பெரிய ஸ்கோருங்க. இங்கே டார்கெட்டு 77. அண்ட் பவுலிங்கில் முதல் ஓவர் போடுவதற்காக கோலம் டீமுக்காக, டீம் ஜோனுக்காக சங்கர். ஃபுல் டாஸே முதல் பாலோட வாங்கோ ஃபுல் டாஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ மும்பை சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருக்குப்பா. ப்ளூ வர்சஸ் எல்லோ, எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லலாமா நம்ம இந்த டோர்னமெண்ட், என்டையர் டோர்னமெண்ட்டுக்கு. ஆனால் இங்கே நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட்டோட ஸ்டார்ட் ஆகிருக்குது. பிரகாஷ் ராசிக்காரரியா மச்சக்காரர் உண்மையிலே முதல் பாலே ஃப்ரீ ஹிட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆறாங்க, இதுதான் சொன்னேன், ஃப்ரீ ஹிட்டோட ஆரம்பிக்கிறாருன்னு. அடிச்சாருங்க 6க்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் ஐயா, ஃப்ரீ ஆடிட்டாரு. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பால் இருக்காதே, அதை வேற ஞாபகப்படுத்திட்டேன் தம்பி, நெஞ்செல்லாம் புண்ணா இருக்குன்றீங்களா? ஓகே, எனிவேஸ் 69 ரன் வேணும். நல்ல பாலுங்க, நல்ல பாலு. சங்கர் டேந்தோ நல்ல கம்பேக். ஸ்டார்டிங்க பிரகாஷ் உண்மையிலே செம மச்சக்காரர் பிரகாஷ். காலைல யார் மூஞ்சில் முழிச்சான்னு தெரியல. மொதல் பால் ஃபேஸ் பண்ணுற பால் ஃப்ரீ ஹிட் பாலாக ஃபேஸ் பண்ணியிருக்கா. அப்படியே அதை 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வச்சுக்கோ கண்ணா, 1 இல்லை 2 அப்படின்ற மாதிரி ரெண்டாவது 6. அறுபத்தி 27 பாலில் 3 பாலில் 14 வந்தாச்சுங்க. மொதல் 3 பாலில் 2 6 டார்கெட் பண்ணிட்டாங்க இந்த ஓவரை. சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணுன்ற மாதிரி கண்ணை வச்சுட்டாருங்க இங்கே பிரகாஷ். இன்னொன்னு போயிச்சு. கும்பிட போன தேவோ குறுக வந்ததோ இல்லையோ, பிரகாஷ் இங்க குறுக வந்துட்டாருங்க. என்னவா ஆடிட்டு இருக்காரு மனுஷன். இன்னொன்னு ஹேட்ரிக் ஆஃப் 6 ஓவர்ல 4வது 6. எல்லோ கலர் சொக்கானோட சிஎஸ்கே மேட்ச் மாதிரி மொக்கையா போகும் நினைச்சீங்களா? இது எஸ்ஆர்ஹெச் மேட்சுங்க. பால் பை பால் பாட்டு ஓடும். வைடு பிரஷர் ஆன் தி பவுலர். என்ன ஆகாஷ் போயிட்டு வரதுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. ஒன்னும் நடக்கல. எல்லோ கலர் சொக்கா போட்டோன்னா எல்லாம் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி போகும் நினைச்சாங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் மாதிரி பால் பை பால் நம்ம புள்ளிங்களை ஆட வச்சிட்டாங்க. அப்படிங்கிறீங்களா? நான் எதிர்பார்க்கல. 4 6 போச்சாமே, உண்மையாவா? ஆமா. அடேங்கப்பா. ஐயோ, நான் வந்த தருணத்துல ஒரு விக்கெட் மிஸ். விட்டாருங்க, பிடிக்கணுங்க, கேட்ச பிடிக்கணும்.
லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். ரிட்டையர் ஆனாலும் என்னப்பா, லயன் இஸ் ஆல்வேஸ் லயனா டீம் ஆளுங்களே சொல்லியிருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 28 சங்கமாம்சு. எப்பா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். என்ன ரிசல்ட் இது? வளர்ந்துட்டாங்க, அதுதான் ரிசல்ட். ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஒரு பிரகாஷ் அவரோட கேட்சை தான் போன பால்ல விட்டுருக்காங்க. ஆம்சே காலையில் ஒரு மேட்ச்சில் சொல்லிட்டு இருந்தேன், மொமெண்டம்ன்றது ஒரு பாலில் மாறக்கூடிய மேட்ச். நம்ம 5 ஓவர் மேட்ச்லாம் மொதல் பால் நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் ஸ்டார்ட் பண்ணார் பிரகாஷ் வானவேடிக்கையை. அவ்வளோதான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. ஆமாங்க, நோ பால். இன்னொரு நோ பால். ஓவர் த்ரோல வருமா? வரல 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 வரல. நோ பால், சிங்கிள். இதுதான் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். 47 24 பால்ல. நோ பாலுங்க, ஃப்ரீ ஹிட். போயிச்சு 6. ஐயோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. கை 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 வைக்கிற இன்னொரு 6. என்னங்க 2 ஓவர்ல முடிஞ்சிருமா? இல்லைங்க, டார்கெட் பெருசு. நாற்பத்தி 42ங்க 8 பால்ல 35. இன்னும் வேணும் 22 பந்தில். எதிர்பார்க்கலையே. எதிர்பாராததை எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, அதெல்லாம் மாறி போச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்ல. அதுதான் நம்ம டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025. என்னன்றீங்க? எல்லாமே பார்த்துட்டோம். முள்ளி பாக்கம் அருமையா விளையாடுது. திரும்புற பக்கம் எல்லாம் 6 தான். பேரை கரெக்டா வச்சிருக்காங்க, பவர் வாரியர்ஸ்னு. ஃபுல் டாஸ் டெலிவரி. 6 மிஸ் ஆயிடுச்சு. 6 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்ல சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு. ஸோ சுவாரஸ்யத்துக்கு சுவாரஸ்யம் சேர்க்குற மாதிரி இன்னைக்கு 11வது மேட்ச்சு சுமார் 4 to 4:30 மணிக்கு நம்மளுடைய எஸ்டிஎஸ் டீம் விளையாட போகுது. ஆகாஷ் அண்ட் அருண். எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி 2:30 மணிக்கு நம்ம சுந்தர அண்ணன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேச போகிறாரு. ஸோ கடந்த வருஷம் மேட்சை பற்றியும் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்க மேட்சை பற்றியும் ஸோ வரும் அடுத்த வருஷம் மேட்சை பற்றியும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குவார்டர் ஃபைனல் செலக்ட் பண்ண போகிற அந்த 9 டீம் எப்படியெல்லாம் குவார்டர் ஃபைனல், செமி, ஃபைனல் இப்படியெல்லாம் போக போகிறேன்னு ஸோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி 2:30 மணிக்கு பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் லைவாக கேட்குற கேள்விக்கு, லைவாக மேட்ச் பார்க்குறவங்க கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்ல போகிறார். ஸோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்களும் கேட்கலாம். ஆகாஷ் அண்ட் அருண் நீங்களும் கேட்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. இந்த இடத்துல கிரிக்கெட் ஹவுஸில் ஸ்கோர் வந்து ஆக்சுவலாக அப்டேட் ஆகலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்தது. நோபாலா? எஸ், நோபால் தான்.
ஃப்ரீ ஹிட்டுங்க, இன்னொரு ஃப்ரீ ஹிட்டு. நோ பால்னு வந்தாரியே ஸ்ட்ரைக்கில் வர பிரகாஷ். ஸோ கிரிக்கெட் ஹவுஸில் ஸ்கோர் அப்டேட் அவ்வளோ பால் பை பால் நானே இங்கே அப்டேட் கொடுக்குறேன். அதில் வர வரைக்கும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால் மட்டுமேங்க. ஃபைனலி ஒரு ஃப்ரீ ஹிட்டு அனாமத்தா போயிடுச்சின்னு தான் சொல்லணும். முதல் 10 பாலில் 44ங்க இங்கே ஸ்கோரு. ஆஹா வைடுங்க, நல்ல ஒரு டெலிவரி. ஸோ வெளியே போன பந்து கம்பேக் கொடுக்கறதுக்காக நல்ல டெலிவரி போட முயற்சிக்கிறாரு. நாற்பத்தி ஸ்கோரு. இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது ரெண்டாவது ஓவரில். 77 டார்கெட்னோடனே சரி நான் கூட ஏதோ போவோம் ஓரளவுக்கு போகும்னு பார்த்தா இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கலங்க. கேட்ச், ஐயோ மிஸ்ஸுங்க, ஒரு காஸ்ட்லி மிஸ். கேட்ச் வின்சியும் மேட்சஸ்ங்க, கேட்ச் எல்லாம் எடுத்தே ஆகணும். ஒரு இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ ரன் குறையிற நேரத்தில் ஒரு கேட்ச் மிஸ். லாஸ்ட் பால் 46 ஸ்கோரு. 31 ரன் வேணும் 19 பால்ல. இன்னும் இருக்கு நிறைய சுவாரஸ்யங்கள். கம்பேக். ஐயோ போயிச்சு, எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. பால் கபில்ஸ் பாறைக்கு. யாரு? கப்பிள்ஸ் பாறைக்கு தூக்கி அடிச்சாரு. அவரோட ஸ்கோர் ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ முள்ளிப்பாக்கம் அணியினர் சிறப்பாக பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் டீமுக்கெல்லாம் ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 77 டார்கெட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தினா யாரா இருந்தாலும் பயப்பட்டு தான் செய்வாங்க. 77 டார்கெட் 27 மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடிவுல 52. 25 ரன் வேணுங்க 18 பாலில். இருபத்தி 18 பால்ல இங்க திரும்பவும் நம்ம கோவளம் டீம் பவுலிங் உள்ள வந்தாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். வருவாங்களா என்ன நினைக்கிறீங்க சங்கமாம்ஸ்? சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லை. சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லை. அப்படியே ஃபேன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷம் மாறிட்டாங்க டீமுக்கு, முள்ளிப்பாக்கம் டீமுக்கு. ஸோ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஜோன், அந்த ஜோனுக்குள்ள, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வர்றதுக்கு முயற்சிப்பாங்க. அவுட்டா 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 இருப்பா பொறுப்பா போருங்க போருங்க வெயிட் பண்ணுங்க என்னன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி லெகம்பைய ஓகே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, லெக் பை, அதுக்கு ரன் அவுட் கிடையாது. அதை தான் அம்பையர் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா கிரிக்கெட் ஹவுஸ்ல ஒரு கிளிச் இருந்ததுன்னு சொன்னேன். இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, அப்டேட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கோர் உங்களுக்கு கிரிக்கெட் ஹவுஸ்லேயே வரும். அதே மாதிரி லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கும். சிங்கிளுங்க வா, சூப்பர். ஃபைனலி ஒரு 2 ஜோன் டீம் ஜோன் இப்ப ஜோனுக்குள்ள வராங்க, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. நடக்கலாம். சோ கிரிக்கெட் இஸ் தி ஃபன்னி கேம் அப்படின்றது இந்த ஆட்டத்துல இருந்தே தெரியுது. 24-16 பால்ல நோ பால். நோ பால், நோ பால். டாட் பட் நோ பால். ஃப்ரீ ஹிட்டுங்க. ஸோ போன மேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் இருந்தது போலிங்கில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இங்கே ஒரு சேஞ்ச் அப் வருது. ஸோ செக்கிங்கில் ஸோ ஃப்ரீ ஹிட்டும் வருதுங்க. 23-16 பால்ல ஃப்ரீ ஹிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு பிரகாஷ். ஸோ இந்த ஓவர் கம்ஃபர்ட்டாக முடிக்கணும். அடுத்தது வித் த விண்டில் வரும். அகேன்ஸ்ட் த விண்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் டீம் ஜோன் அந்த 5வது ஓவரை பிரமாதமாக முடிக்கலாம். பவுலிங் உள்ள ஸ்ரீதர்.
ஐயோ தூக்கி அடிச்சாரு. உள்ள போடாதீங்க, உள்ள போட்டா தூக்கி அடிப்பேன் சங்கமம் அப்படிங்கிறத காட்டுறாரு. என்ன ஆகாசு வர நீங்க பாட்டு முடிட்டோம். ஏன் இப்படி பாக்குற? என்னங்க பேட்டிங் பண்றாங்க? அப்படி நினைச்சீங்க இல்லையா? டார்கெட் சின்னதோ இல்லைங்க, டார்கெட் பெருசுங்கோ. சின்ன டார்கெட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. 17 ரன் 15 பால். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ரெண்டு பேட்டர்ஸ்க்கும் கபில்ஸ் பாறை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, விக்கி பிரகாஷ் செமையா விளையாடிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவுட்டுங்க. ஃபைனலி அவுட்டா? காட்டன் பால் நல்ல டேக். சூப்பர். சோ திரும்பிடுச்சு. மொமெண்டம் மாறுமா அப்படிங்கிறது தெரிய போகுது. ஏன் கையை வைக்கிற? ஸோ ஜீவா வந்திருக்காரு அடுத்த பேட்ஸ்மேன். அண்ட் அவருக்கு ஸ்ட்ரைக்கில் ஆப்போசிட்ல இருக்கிறது பிரகாஷ் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு கேட்சா, சூப்பர் கேட்ச், அவுட். ஜீவா வந்தாரு. திரும்பிடுச்சு, அந்த மொமெண்டம் திரும்பிடுச்சு. காத்து இப்போதைக்கு டீம் ஜோன் பக்கங்க லைட்டா. அறுபதுக்கு 2. பதிமூணுக்கு 17 ஓட்டங்கள் தேவை. 13 பந்துக்கு 17. ஆமாங்க, 17 ரன் 13 பால்ல டாட் பாலுங்க. நல்ல ஓவருங்க. ஃபைனலி சூப்பர் ஓவருங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்கு, கம்ஃபர்ட் இந்த டீம் ஜோனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி கொடுத்தாருன்னா 4வது ஓவர். எஸ், ஆக்சுவலா 4வது ஓவரில் 3வது ஓவர் அது. அண்ட் 60 ரன்னுங்க. 3 ஓவர் முடிவில் 60க்கு 2 சங்கமாம்ஸ். எஸ், போட்டி 12 பாலுக்கு 17 ஆமா ரன்ஸ். ஸோ 4 6 அடிச்ச பிரகாஷ் இருக்காரு. ஸோ அதுதான் ஒரு பாசிட்டிவ் நோட். இல்ல இருக்காரு, அவர் இருக்கிறதா ஒரு பாசிட்டிவ் நோட்டுங்க இங்க. ஆனா பிரகாஷ் 20 ரன் அடிக்காரு ஸ்ட்ரைக்ல. அதான் சொல்றேன், அவர் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட் இங்க. ஆமா, அந்த டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப். அவர் விக்கெட் இங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா பவர் வாரியர்ஸ் ஸ்லைட்லி டவுன் அண்ட் ஸ்ட்ரைட் அவே டீம் ஜோன் பேக் இன் ஜோன், உங்களோட ஸ்டைல்ல சொல்லணும்னா. ஸோ டோட்டலாகவே இவரே ஸ்ட்ரைக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவார் அப்படிதான் தோணுது. ஸோ அதுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்காத பவுலர். செம்ம பாயிண்ட் சங்கமாம்ஸ். ஆக்சுவலாக நான் இதை யோசித்தேன். ஒரு ரன் இவர் வந்து எப்படியோ ஒரு ரன் ஆட வச்சுட்டு நியூ பேட்டர் ஸ்ட்ரைக்கில் ஒரு 2 பால் 3 பால் ஆட வச்சிங்கன்னா டாட் பால் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணணும். அப்போனா நீங்கள் தாராளமாக பிரகாஷ் மேலே ப்ரெஷரை போடலாம். பண்ணுவாங்களா பார்ப்போமா? லைவ் வியூவர்ஸ் யூடியூப்ல இன்னைக்கு ஆக்சுவலாக கமெண்ட் ஃபுல்லாக படிக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த ஸ்டின்ட்டில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன் பிரதர்ஸ். லைவ் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்க கேமை. உங்களோட தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் சங்கமாம்சம் சொல்லிட்டு இருந்தாரு சுதர் நான் பேச போறாரு அப்படின்னு. ஐயோ நோ பால், எக்ஸ்ட்ராஸ், தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ராஸ் வெளியே, விக்கெட்டுக்கு வெளியே. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா சங்கமாம்ஸ் கம்பேக் கொடுக்கணும். ஒரு ஃபீட்டை கூட பிரகாஷ் விடல. இந்த பால் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் மொத்தமா விட்டாரு. வைடு. வா அண்ணன் பிபி பேஷண்ட் நினைக்கிறேன். பவர் வாரியர்ஸ் அண்ணன். அண்ணன் ஏதாவது பிபி பேஷண்டா? பிபி கொடுக்குறாங்களா? கொஞ்சம் தண்ணி குச்சிக்கிறப்பா இருப்பா அப்படின்ற மாதிரி.
ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது அண்ட் சூப்பருங்க. ஃபைனலி நல்ல ஒரு பால். நல்ல டெலிவரி. நல்ல டெலிவரி. என்னாச்சு? ரிவ்யூ. ஓகே, மேலே போயிருக்காங்க. ரைடுக்கு ஒரு ரிவ்யூ. கேட்டு வாங்கினாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கியிருக்காரு வைடு. ஸோ ஃப்ரீ ஹிட் கேட்டு வாங்கியிருக்காரு. கீப்பருக்கு தெரியும். ஃப்ரீ ஹிட் இன்னும் கண்டினியூ ஆகுது. மொதல் பால் நோ பால் போட்டாரு, அதுக்கு அடுத்து 2 பால் வைடு. ஃப்ரீ ஹிட் இன்னும் கண்டினியூ ஆகுதுங்க. ஸோ 12க்கு 14. ஆமாம், கம்மியாயிருக்கு. ஷாட் கேட்சா? இல்ல, ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்டா? ஆமா, பவுண்டரி. ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் பிடிஎம் பாய்ஸ். கேப்டன் வாங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு கேப்டன். ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு கேப்டன் வாங்க. ஸோ டாஸ் போட்டுலாம் அருண். ஓகே பிரகானா, அதுக்கு முன்னாடி இங்க ஆக்சுவலா நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச், க்ளோஸா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நிச்சயமா சொல்லணும், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் இந்த மேட்ச். நிச்சயம் பாருங்க, இப்போ இந்த ஓவர் ஒரு கம்ப்ளீட் இருக்கும். சதீஷ் பவுலிங்ல ஃபுல் டாஸ் டெலிவரி. ஒரு ரன் மட்டுமே. நல்ல விஷயம் என்னன்னா சிங்கிள் பிரகாஷ் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேனை கொடுத்துருக்காரு. இது பவுலிங் டீமுக்கு நல்ல விஷயங்க. இங்கே ஒரு 2 டாட் பால் பார்க்கணும். 3 பால் பாக்கி இருக்குது. 9 ரன் 9 பால்ல. எஸ், 9க்கு 9. ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் பரட்டி எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் ரன்ஸ் சேஸ்டு எதுன்னு தெரியல கரெக்டா. இதுதானா பண்ணிட்டாங்கன்னா? கேட்ச் அவுட். முக்கியமான நேரத்தில் ஒரு விக்கெட் டீம் ஜோனுக்கு. டெய்ல்ஸ். இட்ஸ் அ கால். டெய்ல்ஸ் இட் இஸ். ஸோ டாஸை வந்து முட்டுக்காடு ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டீமும் ரெடியாக இருங்க. பட் இதில் இன்னும் பிரகாஷ் இன்னும் இருக்காரு, அதை பார்க்கணும். ரெண்டு பால் பாக்கி இருக்கீங்க. உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் நவீன். 8க்கு 9. ஆமா, 8 பாலுக்கு 9 ரன்கள். போத் சைடு பிரஷர் இப்போ பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும். வைடு அவுட் சைடு ஆஃப்ல. ஒரு ரன் மட்டுமே. எஸ், சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. ப்ரெஷரு எந்த அளவுக்கு ப்ரெஷர்னா எவ்வளோ ஈஸியாக இருந்தாங்க பேட்டிங் டீம் முதல் 2 ஓவர் முடிகிறப்ப. இப்போ 7 பால்ல 7. தலைவன் ஸ்டைலில் சொல்லணும்னா டோனி ஃபார் ரீசன் அப்படின்ட்டு.
7க்கு 7. டாட் பால் லாஸ்ட் டாட் ஓவர்ல 7. பால். கடைசி ஓவரில் 7 தேவை. 6க்கு 7. Yes, 6 பந்துக்கு 7 ரன்கள். 6க்கு 6 அடிச்சா டிரா. 70க்கு 3ங்க 4 ஓவர் முடிவில் லாஸ்ட் ஓவரில் 7 தேவை. ஓகே லாஸ்ட் ஓவரில் 7 ரன் தேவை. யாருங்க பவுலரு? எஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பேட்டிங் பவர் பிளேங்க. ஒரு பேட்டிங் பவர் பிளே 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு. ஸ்ட்ரைக்ல நவீன் இப்பதான் உள்ள நியூ பேட்டரா வந்தாரு, போன ஓவர்ல தான். ஸ்ரீதர் போலிங் உள்ள. ஸ்ரீதர் முக்கியமான ஓவருங்க, முக்கியமான ஓவர். 6 வந்தா சூப்பர் ஓவர். ஆஹா ஆஹா தூக்கி அடித்தாரு. கேட்சா? எத்தனை ரன்னு? நோ பாலோட சேர்த்து 3 ரன்னு சங்கமாம்சு. முத பால் 3 ரன்னு. இன்னொரு ஃப்ரீ ஹிட். சீரியஸா இங்க நம்ம கோவளம் டீமுக்கு நோ பால் எக்ஸ்ட்ரா பால்ஸ் பீட் ஆயிருக்குங்க. 4 ரன்னு 6 பால்ல. முத பாலே நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. லைசன்ஸுங்க நவீனுக்கு இந்த பால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸும் இருக்கு. எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம போட்டாலே போதும், மேட்சை ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரலாம். லெக் சைடில் ஒன்று தான் 3 ரன் 5 பால்ல. ஸோ ப்ரெஷர் பெருசாக பேட்டிங் டீமுக்கு இல்லை. பவுலிங் டீம் ஜோன் பொறுத்த வரைக்கும் டாட் பால் விக்கெட்ஸும் பேசும். டாட் பால் எப்படியா எடுக்கணும், இல்லை விக்கெட் எடுக்கணுங்க. பேக் டு பேக் 4 விக்கெட் இந்த டோர்னமெண்ட்ல நிறைய பார்த்துட்டோம். இந்த மாதிரி வருமா? 4 பால்ல 4 விக்கெட். ட்விஸ்ட் இருக்கா? தேர் இஸ் ட்விஸ்ட் இன் தி டெய்லா. தேர் இஸ் இல்ல, இஸ் தேர் ட்விஸ்ட் இன் தி டெய்லா? பாப்போங்க. அவுட் சைட் ஆஃப்ல வைடு. எக்ஸ்ட்ரா ரன் 2 ரன் வேணுங்க. 5 பால்ல 2. திக் 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 மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க இந்த மேட்சுக்கும். சூப்பரான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. தரமான மேட்ச். முள்ளிப்பாக்கம் கோவளம். சூப்பர் டெலிவரிங்க, சூப்பர் டெலிவரி. இந்த இடத்துல சங்கமாம்ஸ் நான் விக்கெட் கீப்பரை பாராட்ட விரும்புறேன். ஆமா நிச்சயமா ஷூர். கிட்ட வந்து காலேஜ் தரத்தாரு பாத்தீங்களா? ஆமா. மற்ற விக்கெட் கீப்பர்ஸ் கை வச்சிருந்தாங்கன்னா பால் பையில ஓடி இருப்பாங்க. 3 பால் பாக்கி இருக்கு, இல்ல 4 பால் இன்ஃபேக்ட் பாக்கி இருக்கா? 3 பால் பாக்கி இருக்கு. 3க்கு 2. மீண்டும் ஒரு சூப்பர் பாலுங்க. டாட் பால். டாட் பால் 2க்கு 2. சூப்பர் ஓவர்ல முடியுமா ஆகாஷ்? சூப்பர் ஓவர் மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க. 3க்கு 2. இல்ல 2க்கு 2. 2 பால். இருங்க ஆகாஷ் என்னங்க? 2 பால்ல 2. 2 பால்ல 2.
லவ்லி பாலுங்க, அவுட். அவுட். ஆகாஷ் அப்டேட் பண்ணு, ஸ்கோர் அப்டேட் பண்ணு ஒரு வாட்டி. இன்னும் 2 ரன் அடிக்கணும் சங்கம் மாம்ஸ். பால்ஸ் மட்டும் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு ரிவ்யூ போயிருக்காங்க. ஸ்கோர் ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க ஒரு வாட்டி. ஸ்கோர் 2 ரன் அடிக்கணும் சங்கம் மாம்ஸ். ஒரே நிமிஷம். பால் கவுண்ட். யா அதுதான், ஒரே நிமிஷம் சங்கம் மாம்ஸ். பால் 2 பால் பாக்கி இருக்குது. 2 பால்ல 2 75 for 4. எஸ், 2 பாலுக்கு 2. அந்த கன்ஃபியூஷன் தான் இப்ப கிளியர் ஆயிருக்கு. கேப்ல ரன் அவுட்டா? இல்ல, ஓடிட்டாங்க. இல்லைங்க. ஸ்கோர்ஸ் லெவலிங்க. ஸ்கோர். இந்த பால் டாட் பால் இல்ல, விக்கெட்னா சூப்பர் ஓவருங்க. எஸ், சூப்பர் ஓவர்ல முடியுமா பாப்போம். லாஸ்ட் பால்ல 1 ரன்.
டிக் 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 மூமெண்ட். உண்மையிலே டிக் டிக் ஸோ நம்மளை தவிர அந்த 2 டீமுக்கும் ரொம்ப குரூஷியலா இருக்கும். லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே குரூஷியலா இருக்கும். எஸ், முள்ளிப்பாக்கம் ஊர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, கோட்டம் அதுவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. டீம் ஜோன் லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன டெட் பால் டெட் பால் டெட் பால் பால் டெட் பால் அவசரப்படாதீங்க. பால் டெட் ஏங்க சீரியஸா போனதுல எதுக்குங்க இந்த காமெடியை உருவாக்குனீங்க? பேட்மேன் ஆக்சுவலா மேன் கட் பண்ண பார்த்தாரு. மான் கட்லாம் இல்லப்பா. மேன் கட் பண்ண பார்த்தாரு. நான் ஸ்ட்ரைக்கர் மேன் கட் கிடையாது அது. இதுல கொஞ்ச நேரத்துல சிரிப்பை உருவாக்கிட்டாங்க 2 டீமும் சேர்த்து. பா 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 பிரஷர், ஒரு பிரஷரை மாத்திட்டாங்க. ஆல்ரெடி அடிக்கிற வெயிலே செம பிரஷரா இருக்கு. இருப்பா சூப்பர். பேட்ஸ்மேன் கொஞ்சம் டைம் கொடுக்குறாருங்க அவருக்கு.